கொண்டாடு the Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays. இப்போ இந்த திருப்பதி லட்டு விவகாரத்துல நேத்துக்கே உச்சநீதிமன்றம் ஆந்திர அரசாங்கத்தை நோக்கி பயங்கரமான கேள்வியில் எழுப்பினாங்க இல்லையா? அதாவது ஆந்திரா சிஎம் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவோட ஆய்வறிக்கை வந்து தெளிவாவே இல்ல, தயவு செய்து கடவுளை வச்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்ற பல்வேறு கருத்துக்களை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க என்ன முக்கியமான ஒரு காரணம் சொல்றாங்கன்னா, நீங்க இந்த ஆய்வக ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தீங்கல்ல, அதுல எந்த நெய் வந்து தேவையில்லாத நெய்ன்னு தேவஸ்தானத்தால புறக்கணிக்கப்பட்டுச்சோ அந்த நெய்யை தான் எடுத்து நீங்க வந்து சோதனை பண்ணி பார்த்துருக்கீங்க. அந்த நெய் வந்து லட்டுல கலக்கவே படல. நெய்யில வந்து விலங்கோட கொழுப்பு கலந்ததற்கான ஆதாரம் என்ன அப்படின்னு பல கடுமையான கேள்விகளை அடுக்கியிருக்காங்க. தேவையில்லாம உங்களுடைய அரசியலுக்காக கடவுளை இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதற்கு பதில் கொடுக்கிற வகையில தான் தெலுங்கு தேசம் கட்சி ஒரு விளக்கம் அளிச்சிருக்கு. நாங்க சொன்ன எல்லாமே 100% உண்மை, அதற்கான ஆதாரங்களை விரைவில் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிப்போம் அப்படின்னு இருக்காங்க. நாங்க வந்து பின்வாங்கறதுக்கே இடம் இல்ல அப்படின்ற ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. என்னதான் ஒரு பின்னடைவுன்னு பார்க்கப்பட்டாலும் அவங்க தொடர்ந்து இந்த கருத்துல நிக்கிறாங்க. இதுல இன்னொரு கருத்து சொல்லப்படுது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஆன்மீகம் அதை தாண்டி RSS பாஜகவோட அரசியலுக்கு எதிராக தான் சந்திரபாபு நாயுடு இந்த விதமான ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்காரு, அவங்கள உள்ள விடக்கூடாதுங்கிறதுனால இவர் அந்த அரசியலை கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எதிரிக்காக இதை பண்ணல, நண்பனுக்காகவே பண்றாருன்னு சொல்லப்படுது. இப்போ இன்னொரு பக்கம் ஆந்திர பிரதேஷ் பார்த்தோம் இல்லையா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் சித்தராமையாவுக்கு மேலும் நெருக்கடி அதிகரிச்சிருக்கு. இந்த புது நெருக்கடி எப்போ வந்திருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, சமீபத்தில் தான் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டது. அதில் வந்து நிர்மலா சீதாராமன் மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை, அப்புறம் JP நட்டா போன்ற பல்வேறு தலைவர்கள்லாம் அந்த குற்றச்சாட்டில் இருந்தாங்க இல்லையா? அதாவது இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் இருக்குல்ல, தேர்தல் பத்திரம் தொடர்பாக முறைகேடு பண்ணியிருக்காங்க. தேர்தல் சமயங்களில் நிர்மலா சீதாராமனோட ரகசிய உத்தரவை எடுத்து அமலாக்கத்துறை பல்வேறு நிறுவனங்களை மிரட்டி பாஜகவுக்காக பணம் சம்பாதிச்சாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அடிப்பில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டது. இப்போ இந்த சமயத்துல தான் ED வந்து சித்தராமையாவுக்கு அகைன்ஸ்டா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. மூடா நிலமுறைகேடு வழக்குங்கிறது கர்நாடகாவில் சமீப நாட்களாக பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதை நீட்சியாக தான் ஆளுநர் வரைக்கும் உத்தரவு போட்டார் இந்த கேஸை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் லோக் ஆயுக்தா போலீஸ் வந்து சமீபத்தில் தான் வழக்கு பதிவு பண்ணாங்க. இப்போ வந்து இதுல புதிய ட்விஸ்டா அமலாக்கத்துறையே உள்ள நுழைஞ்சிருக்கு. அமலாக்கத்துறை வந்து இது வரைக்கும் டெல்லி முதல்வர் கைது பண்ணிருக்கு, துணை முதல்வர் கைது பண்ணிருக்கு, ஜார்க்கண்ட் முதல்வர் கைது பண்ணிருக்கு. இங்க செந்தில் பாலாஜி இப்பதான் ஜாமீன்ல வெளிவந்திருக்காரு. மறுபடியும் அந்த வழக்கு இப்ப மறுபடியும் வேகம் எடுத்திருக்கு. தெலுங்கானா முன்னாள் முதல்வருடைய மகளா இருந்த கவிதா மேல கேஸ் போட்டாங்க. இப்படி அமலாக்கத்துறை ஒரு வழக்குல உள்ள நுழைஞ்சிட்டனாலே சம்பந்தப்பட்ட நபர் கைதாவது உறுதிங்கிற அளவுக்கு தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. இப்ப ஒரு இன்னொரு காங்கிரசினுடைய மிக முக்கிய தலைவர் மேல அமலாக்கத்துறையோட பார்வை பதிஞ்சிருக்கிறது பலரையும் பரபரப்பா வச்சிருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா மூடா ஸ்கேம் சொன்னீங்க இல்லையா? இதுல வந்து சித்தராமையோட ஒய்ஃப் சம்மந்தப்பட்டிருக்கிறதா குற்றச்சாட்டு எழுந்தது. இப்போ அந்த குற்றச்சாட்டு எழுந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஒய்ஃபே வந்து எனக்கு ஒதுக்கப்பட்ட நிலங்கள் வந்து நான் திருப்பி கொடுத்துறதா முடிவு பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து என்னோட கணவர் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா செய்தி வருது. ஆனா சித்தராமையா என்ன சொல்றாருன்னா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், இதுல பின்வாங்க போறதே இல்லை, எந்த மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டேன், இதுக்காகலாம் ராஜினாமாங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு ரொம்ப உறுதியா வெளிப்படுறாரு. ஆனா இந்த பக்கம் நிர்மலா சீதாராமன் பத்தி பேசணும் இல்லையா? அவங்க மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டது. அந்த எஃப்ஐஆர் வந்து இப்போ கர்நாடக உயர்நீதிமன்றம் தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. இது ஒரு அவங்களுக்கு ரிலீஃபா பார்க்கப்பட்டது. ஆனா இது வரைக்குமே வந்து அவங்க கைது பண்ணப்படுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது. ரெண்டாவது அமலாக்கத்துறைக்கு ஒரு மாபெரும் அடியாதான் இருந்தது. ஏன்னா அமலாக்கத்துறை தொடர்ந்து எதிர்க்கட்சிகளை குறி வச்சு பண்ணும்போது அமலாக்கத்துறைக்கு ஒரு பெரிய செக் வைக்கிற மாதிரி தான் கர்நாடக மாஜிஸ்ட்ரேட் உத்தரவு போட்டிருந்தார் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி. இப்ப அந்த எஃப்ஐஆருக்கு தற்காலிக தடை வந்து கர்நாடக உயர்நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்காங்க. இப்ப மகாராஷ்டிரா தேர்தல் நெருங்குற சமயத்துல பல வாக்குறுதிகளை ஆளும் பாஜக கூட்டணி கொடுத்துட்டு வருது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா காங்கிரஸ்லயும் சில முன்னெடுப்புகள் எல்லாம் எடுக்கப்படுது. இப்ப இந்த நிலைமையில தான் சமீபத்துல மகாராஷ்டிரா அமைச்சரவை கூடியிருக்கு. அதுல விவாதிச்சுட்டு செய்தியாளர்களை சந்திச்ச துணை முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பசு இருக்குல்ல, கோமாதா, இதை வந்து எங்களுடைய தாய்மை அந்தஸ்து தரப்போறாங்க. அதாவது இனிமே ராஜமாதான்னு அழைக்க போறாங்களாம். அந்த பசுக்கு தாய்மை அந்தஸ்து கிடைக்க போது நாங்க வந்து இது விரைவில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு மக்களுக்கான ஒரு கவர்ச்சி திட்டமா அது கொண்டு வந்திருக்காங்க. தேர்தல் வாக்குறுதியாவே தரப்போறதா சொல்றாங்க. இப்ப இந்த நிலைமையில தான் இது வந்து பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அதாவது அது எப்படி சொல்ல போறாங்கன்னா, மகாராஷ்டிராவின் ராஜமாதா அப்படிங்கிற ஒரு லேபிள்ல கூப்பிட போறாங்களாம். அது என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, நாட்டு பசுவை பாதுகாக்கணும், பசுக்கள் வந்து நம்ம புனிதமானவையா பார்க்கணும் அப்படிங்கிற
அடிப்படையில சொல்றதா சொல்லப்படுது. ஆனா இது ஒண்ணும் முதல் மாநிலம் இல்லைங்கிற தகவலும் வருது. ஆமா. இதற்கு முன்னாடியே உத்தரகாண்ட் வந்து பசுக்களுக்கு தாய்மை அந்தஸ்து கொடுத்திருக்குன்னு தகவல் வெளியாகிருக்கு. இது என்னதான் பெரிய சர்ச்சை ஏற்படுத்தினாலுமே இன்னொரு பக்கம் வந்து தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர் தான் பாஜகவோட சிஎம் இருக்க போறார் அப்படின்ற கருத்து நிலவுச்சு. வரக்கூடிய தேர்தலில் ஏக்நாத் ஷிண்டே என்னதான் பாஜக கூட்டணியோட சிஎம் இருந்தாலும் தேவேந்திர ஃபட்னவிஸ் விட்டு கொடுக்க மாட்டாரு, அவர் வந்து அந்த பதவியை கிளைம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கருத்து இந்த சமயத்தில் அவர்தான் ஒரிஜினல் பாஜக. ஆமா. இப்ப இன்னொரு விவாதமும் போயிட்டு இருக்கு. அதாவது ஹரியானா ஜம்மு காஷ்மீர் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெல்லியில வந்து ஒரு பெரிய மாற்றம் பண்ண போறதா தகவல் வருது. பாஜக அரசுல ஒன்னு மத்திய மந்திரி சபை மாற்றப்படலாம், இல்லனா பாஜக தலைமை மாற்றப்படலாம் அப்படின்ற ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. ஜேபி நட்டா. ஆமா, ஜேபி நட்டா. ஏன்னா ஜேபி நட்டா வந்து இப்ப எம்பியா இருக்காரு, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்காரு. அதே டைம்ல பாஜகவோட செயல் தலைவராக செயல்பட்டு இருக்காரு இல்லையா? சோ இவரு பதவிக்கு யார் நியமிக்கப்படலாம், இல்லனா மத்திய மந்திரி சபையில மாற்றம் இருக்குமா அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிற சமயத்துல தான் தேவேந்திர ஃபட்னவிஸோட பேர் அடிபடுது. தேவேந்திர ஃபட்னவிஸ் மகாராஷ்டிரா அரசியலில் இருந்து தேசிய அரசியலுக்கு போறாரா அப்படின்ற விவாதம் எழுந்திருக்கு. ஒன்னு தேவேந்திர ஃபட்னவிஸ் பாஜகவோட அடுத்த தலைவராக நியமிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா மோடி 3.0 போல மத்திய அமைச்சராக நியமிக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா பேசப்படுது. ஏற்கனவே மத்திய பிரதேசத்தோட முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் இப்ப அமைச்சரா இருக்காரு. அந்த வரிசையில இவரும் சேர்றாராங்கிறத பார்க்கலாம். இப்ப இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, உத்தரப்பிரதேசத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, இப்ப உத்தரப்பிரதேசத்துல மொத்தம் 80 லோக்சபா தொகுதி இருக்கு. இதுல கடந்த தேர்தலில் பாஜக வெறும் 30க்கு மேற்பட்ட தொகுதிகளை தான் கைப்பற்றி அவங்களால ஜெயிக்கவே முடியல. அதுக்கு மிக முக்கிய காரணமா பார்க்கப்பட்டது சமாஜ்வாதி கட்சி தலைவரான அகிலேஷ் யாதவோட நகர்வுகள் வந்து ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அதனாலதான் ஜெயிக்க முடியல அப்படின்னாங்க. அது மாதிரி அகிலேஷ் யாதவ் நிறைய தொகுதிகளை கைப்பற்றினார் புதுசா. சோ இந்த சமயத்துல இப்ப வந்து 10 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் யார் ஜெயிக்க போறாங்கிறது தான் உத்தரப்பிரதேச அரசியல் ஒரு பெரிய கவனத்தோட பார்க்கப்படுது. இதுல மிக முக்கியமான எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, யோகி ஆதித்யநாத்துக்கு இந்த 10 தொகுதிகள் ரொம்ப முக்கியமா படுது. ஏன்னா அவரோட தலைமையில தான் பாஜக நாடாளுமன்ற தேர்தல் சந்திச்சாங்க உத்தரப்பிரதேசில். அவர் தான் வந்து மாநிலத்தில் பாஜகவோட ஒரு ஸ்டார் கேம்பெயினர் இருந்தார். இருந்தாலுமே வந்து பாஜக அந்த மாநிலத்தில் படுதோல்வி சந்திச்சது. 33 இடத்துல ஜெயிக்க முடிஞ்சது. இப்போ இதே சமயத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரதுனால இந்த 10ஐயும் நான் ஜெயிச்சாகணும் அப்படின்ற கட்டாயத்தில் யோகி இருக்கார். உங்களோட அரசியல் வந்து தொடர்ந்து பின்னடைவை சந்திச்சுட்டு வருதா அப்படின்ற கேள்வி எழுந்த சமயத்தில் தான் இந்த 10 தொகுதியிலும் ஜெயிச்சா மட்டும் தான் நம்ம அரசியல் பண்ண முடியும். அதுக்காகவே வந்து யோகி ஆதித்யநாத் வந்து தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காரு. நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய முதல்வர் பதவியே இப்போ கேள்விக்குள்ளாக இருக்குது. இதில் ஜெயிச்சாதான் இதெல்லாம் நீடிக்குங்கிற வகையில் எல்லாரும் பேசப்படுது. இதில் சமாஜ்வாதி கட்சி தலைவரான அகிலேஷ் யாதவ் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுறாரு. ஏன்னா கடந்த தேர்தல் கொடுத்த வெற்றிங்கிறது அவர் அப்படி செயல்பட வைக்கிறது சொல்லப்படுது. இது என்னவாக போகுது, எப்படி பார்க்கப்பட போகுது அப்படிங்கிறதுலாம் வரவேற்கக்கூடிய நாட்களில் தான் தெரிய வரும். உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சந்திரசூட்டோட தீர்ப்பு நாடு முழுக்க பெரிய கவனத்தை பெற்றிருக்கு. என்ன அப்படின்னா, ஐஐடியில் சேர்றதுக்கு ஒரு மாணவர் முயற்சி பண்றாரு. இவர் வந்து ஒரு தலித் மாணவர். இவர் வந்து அந்த ஃபீஸை வந்து லேட்டா கட்டிட்டார் போல. அதாவது 17,500 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை வந்து டெட்லைனுக்குள்ள கட்டல, அதனால இவருக்கு அட்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஐஐடி தன்பத், இது வந்து ஜார்க்கண்ட்ல இருக்கு, இந்த ஐஐடி தன்பத் வந்து இவருக்கு அட்மிஷன் நிராகரிச்சிருக்காங்க. இந்த நிராகரிப்புக்கு அகைன்ஸ்டா மாணவர் அத்துல் குமாரோட தந்தை வந்து பல்வேறு இடங்கள்ல போராடுறாரு. அதாவது SC ST கமிஷனுக்கு போறாரு, ஜார்க்கண்டோட உயர்நீதிமன்றத்துக்கு அப்ரோச் பண்றாரு. இங்கெல்லாம் அவருக்கு தீர்வு கிடைக்கல. இறுதியா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு. இந்த மாணவர் வந்து உத்தரப்பிரதேச சேர்ந்தவர். ஐஐடி தன்பத்தில் வந்து இடம் கிடைக்கும் அப்படின்ற காத்திருக்கிற சமயத்தில் டெட்லைனுக்குள்ள ஃபீஸ் கட்டல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவருக்கு அட்மிஷன் தரப்படலன்றத ஒரு மனுவா விசாரிச்ச சுப்ரீம் கோர்ட் இப்போ வந்து அதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கை விசாரிச்ச தலைமை நீதிபதி சந்திரசூட்டோட அமர்வு வந்து ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அவருடைய அந்த மாணவனுடைய பெற்றோர் வந்து கூலி தொழில் பார்த்துட்டு வர்றாரு. அதனாலதான் அவரால் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள காசு கட்ட முடியல. அப்படியும் பணத்தை ரெடி பண்ணி கட்டலான்னு போகிறப்ப வெறும் 3 நிமிஷம், அந்த 3 நிமிஷம் கேப்ல அந்த ஆன்லைன் பேமெண்ட் அவர் மிஸ் பண்ணிடுறாரு. அதுவும் சர்வர் டவுன் சொல்லப்படுது. அதனால தான் அது லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல வகையில் போராடி பார்த்து கிடைக்காதனால சுப்ரீம் கோர்ட் போய் நீங்க சொன்னபடி நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு அதை விசாரிக்குது. அப்ப நீதிபதி ரொம்ப கடுமையா பல கருத்துக்களை சொல்றாரு. ஒரு மாணவர் வந்து விளிம்பு நிலையிலேருந்து வராரு, அவருடைய சேவைங்கிறது அந்த நாட்டுக்கு தேவை, அவ்வளவு எளிதில் அவர் புறக்கணிக்க முடியாது. ஃபீஸ் கட்டியிருந்தாருன்னா அவருக்கு என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கமோ அதே கோர்ஸ் இப்ப கிடைக்கணும் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம நீதிபதி உச்ச நீதிமன்றத்துக்கான சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்துறாரு. பிரிவு 143 பயன்படுத்தி அந்த மாணவருக்கான அந்த தீர்ப்பை வழங்குறாரு. இது வந்து நாடளவுல பெரிய வரவேற்புடன் பார்க்கப்படுது.
ஸோ அந்த தீர்ப்பை கொடுத்த சந்திரசூட் வந்து அந்த மாணவருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து நல்லா படிச்சுட்டு வரதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்ற சொல்லிட்டு அந்த தீர்ப்பை முடிக்கிறாரு. இது வந்து உண்மையிலேயே வந்து எல்லாத்துக்கும் ஒரு எமோஷனலா தான் முடிஞ்சிருக்கு. இதையடுத்து அந்த மாணவனுக்கு அதே ஐஐடி தன்பத்துல பிடெக்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான சீட்டு கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய முன்னெடுப்பா, பெரிய ஒரு புரட்சிகரமான தீர்ப்பா பார்க்கப்படுது. இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியமான நிகழ்வுகளை பத்தி பேசணும் பிரித்திவி. நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி அழகு. என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார். ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.